அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு செப்டம்பர் 15. அண்ணாவை பற்றி 2 விஷயங்கள் மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அண்ணாவுக்கு குரு யார் அப்படின்னா பெரியார். அதுபோல் அண்ணாவுக்கு சிஷ்யர் யார் அப்படின்னா கருணாநிதி. இந்த 2 பேர் விஷயத்தையும் பற்றி அவங்கள்ட்ட சொல்லலான்னு இருக்கேன். முதல்ல பெரியார் திருப்பூரில் சுயமரியாதை இயக்கங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது அண்ணா அவர் மேலே ஒரு ஈர்ப்பு கொண்டு அந்த மாநாட்டில் கலந்துருக்கிறாரு. அப்போ அண்ணாதுரையிட்ட பெரியார் கேட்டிருக்காரு, நீ தம்பி நீ என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கும்போது, நான் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு சும்மா வேலைக்கு போகலையா அப்படின்னு, வேலைக்கு போகிறதெல்லாம் விருப்பம் இல்லை, அப்போ என்ன செய்ய போகிறீங்க, பொது வாழ்வில் ஈடுபடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வயசு அப்படியே அப்போ என் கூட வர்றீங்களா அப்படின்னு, வரேனே அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அண்ணாதுரை ஊரில் காஞ்சிபுரத்தில் அவங்க ஒரு பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க, வரதராஜ பெருமாள் கோயிலில் உட்காந்து புலம்பிகிட்டே இருந்திருக்காங்க. என்ன புலம்பியிருக்காங்க, எங்கள் வீட்டு பிள்ளைய ஈரோட்டிலேருந்து வந்த ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டாரு, என்னன்னு சொல்லாமல் அவர் வசம் பின்னாலே போயிட்டான், இவனும் பின்னாலே போயிட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்திருக்காங்க. ஈரோட்டிலேருந்து வந்து யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதே காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய மாநாடு நடந்திருக்கு. அப்போ ஈவேரா பெரியார் அங்கே பேசியிருக்காரு. அந்த பாட்டியும் அங்கே அந்த பேச்சை கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அவங்க சொன்னது என்னென்னா, எங்கள் வீட்டு பிள்ளை சரியான ஆள்கிட்ட தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பெரியாரை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ணாதுரை பெரியார்கிட்ட போன விஷயத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய பாட்டியோ இல்லை அண்ணாவுடைய அம்மாவோ இப்படி பேசுனதை விகடனில் அழகாக பதிப்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கருணாநிதி அவர் எப்படி முதல் அண்ணாதுரை சந்தித்தார் அப்படின்றத பற்றி சொல்லணும். அவர் மாணவ பருவத்தில் இருக்கும் பொழுதே முரசொலின்னு கைப்பிரதி எழுதி நிறையா எழுதியிருக்காரு கருணாநிதி. அவர் 9ஆவது படிக்கும் போது இருந்தே மாணவர் இயக்கங்கள் நடத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாத்தையுமே நடத்தியிருக்காரு. அப்போ திருவாரூரில் இருக்கும்போது ஒரு நாள் சிஎன் ராமன் அப்படின்றவர் அப்போ கழகத்தில், அதாவது அந்த இயக்கத்தில் பெரிய ஆள் அவர் சொல்லியிருக்காரு, விளையாடி நம்பிக்கை திருவாரூருக்கு அண்ணாதுரை வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷம். அப்படியே அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் கருணாநிதிக்கு. அப்போ அண்ணா வராரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ திருவாரூரில் அண்ணா வந்துட்டார். வந்த உடனே கருணாநிதி யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம இயக்கத்தில் கருணாநிதி யார், அவருக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதை போய் சிஎன் ராமன், கருணாநிதி உன்னை அண்ணா பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. கருணாநிதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, என்னடா நம்மளை பார்க்கணும்னு சொல்கிறாரா அப்படி. ஏன்னா அவர் கருணாநிதி அண்ணாதுரை அண்ணாதுரை வெளியிட்ட இதழ்களில் கட்டுரை எழுதியிருக்கார், நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில் நிறைய அங்கீகரிச்சிருக்காரு. அண்ணா அந்த இளைஞனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்படி பார்க்கணும்னு நினக்கும்போது அவர் என்னை நேராக போயிட்டார். அண்ணா நீ தான் கருணாநிதியா? ஆமாம் அண்ணா, நீ என்ன செய்கிற தம்பி அப்படின்னு சொல்லி, நான் இப்போ தான் படிக்கிறேன் அப்படின்னா, நீ நல்லா படித்து கல்லூரியில் படித்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனால் அண்ணா சொன்னதை கேட்காம விட்ட ஒரே விஷயம், நான் மீண்டும் நான் கல்லூரிக்கு போய் படிக்க சொன்னார், நான் படிக்கலை அப்படிங்கிறத கலைஞரே 1970 விகடனில் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயமுமே அண்ணாவுக்கு முன்னால் அவர் பெரியார், அண்ணாவுக்கு பின்னால் கலைஞர், இந்த 3 பேருமே மிகப்பெரிய தலைவர்கள் தமிழகத்தில். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடுவில் அண்ணா இருக்கார் அப்படிங்கிறத நம்ம நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அண்ணா பிறந்த நாளில் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் மிக மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.